ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி கடலை மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகாய், 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண முட்டைகோஸ், அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ மாற்றி போட்டுடலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.